சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் நடந்துச்சா? நான் ஆசைப்பட்டதுக்கு மேலேயே நடந்துருச்சு. அத்தை எதுவும் கேட்கலல்ல? எதுவும் கேட்கல. எங்களால உனக்கு தான்ப்பா கஷ்டம். வர வரைக்கும் முடிச்சிருக்க வேண்டியதா போச்சு. இதனால எனக்கு எங்க கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னியே தலைவலின்னு. சீக்கிரம் படுத்தவ இப்ப எதுக்கு ஏஞ்சி நின்னுட்டு இருக்கா? தலைவலி ரொம்ப முடியல. அதான் மாத்திரை கொடுக்கலாமா இல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இவளை பார்த்தா அப்படி ஒண்ணும் முடியாதவ மாதிரி தெரியலையே. ஐயோ, ரொம்ப வலிக்குது மாதிரி. ஆமா, நீ நைட் வரைக்கும் புடவை தானே கட்டி இருந்த. இப்ப என்ன வேற ட்ரெஸ் போட்டிருக்க? நீ வீட்டுல போடுற சுடிதார் மாதிரி தெரியலையே. அப்படியே ஜிகு ஜிகுன்னு மின்னுது. புதுசா? ஆமா அத்தை, புதுசுதான். பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தானா? போன தீபாவளிக்கு எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் போடாம வச்சிருந்தேன், இன்னைக்குதான் போட்டேன். காலேஜ்ல படிக்கிற சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல தலைவலின்னு படுத்தவ புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் படுத்தியா? அது இந்த புது ட்ரெஸ் ரொம்ப நாள் போடாமலே இருந்தாங்கல்ல. இன்னைக்கு திடீர்னு ஞாபகம் வந்து சைஸ் சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தாங்க. அப்ப தலைவலி வந்துருச்சு. ஆமா, அதான் அந்த ட்ரெஸ்ஸோடவே அப்படியே தூங்கிட்டாங்க. நீ என்ன இவளுக்கு வாயா? ஏன் இவ பேச மாட்டாளா? ஐயோ அத்தை, உண்மையிலே எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அத்தை. அதான் பேச முடியல. வளரு, ஹாஸ்பிட்டல் போலாமா? டேய், இந்நேரத்துக்கு உனக்கு எந்த ஆஸ்பத்திரிடா திறந்து வச்சிருக்கான்? இல்லனாலும் தலைவலிக்கு இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. மாத்திரையை போட்டுட்டு படுத்து தூங்கு, எல்லாம் சரியா போயிடும். நீ எப்படா வந்த? நான் அப்பவே வந்துட்டேமா. ஒரு தலைவலி வந்தா தாங்க மாட்டாள ஒருத்தி. எல்லாரையும் ராத்திரி நேரத்துல எழுப்பி விட்டுட்டு போங்க, போய் படுத்து தூங்குங்க போங்க. ஐயோ கடவுளே பா. என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணும் இல்லடா சுரேஷ். பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டேன். மலர் பீச்சுக்கு போகணும், லாங் டிரைவ் போகணும்னு ஆசைப்பட்டா. அதான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். இந்நேரத்துக்கா? டேய், இது வரைக்கும் நைட்டு பீச்சுக்கு போனதே இல்லடா சுரேஷ். நைட்ல பீச்சுக்கு போறதுலாம் சேஃப் இல்ல. ஆனாலும் நியாயத்துக்கு பர்த்டே கொண்டாடுறீங்க நீ. முதல் தடவையா கொண்டாடுறேன்டா, கொண்டாடிட்டு போறேனே. பாப்பா தூங்குறாளா? ஆமா, நான் போய் அவளை தூக்கிட்டு எங்க ரூம் கூட்டிட்டு போறேன். பரவாயில்ல. நீங்க எங்க கூடவே தூங்க.